ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீரடா சேனல். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னாக்கா மைண்ட் கிராஃப்ட் பெட் வாஷ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது மைண்ட் கிராஃப்ட் பெட் வாஷ் மாதிரி இல்லை, ஆனால் இது மைண்ட் கிராஃப்ட் பெட் வாஷ் தான். ஆனால் நம்ம மைண்ட் கிராஃப்டில் இது விளையாட மாட்டோம். ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் விளாட்னா அதுக்கு ஒரு தனி சர்வர் ஏற்றி அதில் க்ரியேட் பண்ணி அதுக்கு நம்ம ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இது அப்படி இல்லை, நம்ம இது இப்படி பண்ணலாம். இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்க ஒரு கேம், சரிங்களா? அதனால் இதை நம்ம ஈஸியாக விளாட்லாம். ஆனால் இது மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தான் இருக்கும். இது வச்சு நான் ஏற்கனவே 2 பார்ட் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு இந்த கேம் எனக்கே இந்த கேம் பிடிச்சதுன்னா பார்த்துக்குவாங்க. ஏன்னா எனக்கு நிறைய கேம் பிடிக்காது, அதனால் இந்த கேம் எனக்கு பிடிச்சிருது. அதனால் நான் சொல்கிறேன், பிடிக்கும் உங்களுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கேமில் கடைசிக்கும் வாங்க, பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலான்னு சொல்லுவோம். ஆனால் ஏற்கனவே நம்ம கேமுக்குள்ளே தான் இருக்கணும். என்னடா கட்டி வச்சுருக்கீங்க? டேய், பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்களான்னா என்னடா டே நீங்கள் ஊசி போடுறீங்களா? பெட்டை ப்ரொடெக்ட் பண்ண சொன்னாக்கா பாருங்களேன், மென்டல் மாதிரி பண்ணுறாங்க. ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. சுற்றி வால் கட்டிட்டு இருக்காங்க மென்டலு. என் காலி போய் கலெக்ட் பண்ணிடலாம். டேய், நான் அட்டாக்கிங் பிளேயர்ரா, என்ன பண்ண வச்சுட்டு இருக்கீங்க? ஒரு அட்டாக்கிங் பிளேயர் எப்படிலாம் பயன்படுத்துறாங்க? இந்த மாதிரி கேம் பிளேயர்லாம் போடுறப்ப எடிட்டிங்க்கு அவசியமே இல்லை கைஸ். ஏன்னா அப்படியே எடுத்து போட்ட வேண்டியதான். அது டைமாக ஆனால் நல்லா இருக்கும். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கும் பிடிக்கும். அதனால தான் அப்படி போடுறது. நான் எடுக்கலான்னு வரேன், அவன் வச்சுட்டு போயிடுறான். ஐயோ எதிரி வந்துட்டான்ப்பா. இவனெல்லாம் பார்க்க மாட்டானுங்க, இப்படி வருவானுங்க. இவனெல்லாம் நம்ம கொல்லணும், அதான் நம்மளுடைய வேலை. நான் ஆனால் போயிருந்தேங்க திருப்பி தாப்பி மெண்டல் அவன் ரூட் எடுக்கலான்னு போனா. மெண்டல் எங்கோ நம்ம டீம் தாங்க ஜெயிக்கிறோம். நீ யாரா? என் டீம் தானே. எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போறான்னு பார்த்துட்டு போனான்னு. இனி இந்த டீம் அழிக்கவே முடியாது. ஏன்னா நான் இருக்கேன்டா எங்கள் டீமுக்கு. இன்னும் நான் இதை மட்டும் வாங்கிட்டு நான் இந்த கட்டு முடிச்சா அண்ணன் சண்டைக்கு போயிடுவேன் கைஸ். இனி நான் சண்டைக்கு தான் போனேன். இதுதான் என்னோட ஒரே பண்ணி. ஓகே வாங்க கைஸ். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், அதான் பைத்தியங்களா உங்களுக்கு சுற்றி போனாக்கா முடியலடா என்னால். என்னடா வெளியே கட்டி வச்சுருக்கீங்க? இன்னும் ஒரு பெட்டு கூட உடையில கைஸ். நம்ம போய் பச்சையை உடைச்சிட்டு வந்துடுவோம். கையில் பார்த்தீங்களா யாரெல்லாம் கொண்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் உடச்சிட்டானுங்க நம்ம டீமு. இல்லை ப்ளூ உடச்சிட்டானுங்க. நாம் இப்போ பச்சை உடச்சிருக்கோம். அப்போ நமக்கும் ப்ளூக்கு தான் எப்படி சண்டை இருக்குன்னு எல்லோ வைப்பு நம்மள அடி வந்தான். அவன் காலிட்டான். இது மேலே போனால் யாருக்கும் டவுட்டே வராது. நம்ம மட்டும் அப்படியே போயிட்டு அப்படியே வச்சிடலாங்க. வந்துட்டோமா? இங்கே நான் அப்படியே கட் பண்ணி அவ்வளோதான். இனி அவனுங்களால இதோ ஆஃப் லைன் போயிட்டு அப்படி அவ்வளோதான் கைஸ், முடிச்சு விட்டாச்சு. இனி நம்மக்கிட்ட வாலே ஆட்ட முடியாது. அதனால பச்சை வருவானா கைஸ்? எல்லாருமே காலி. ப்ளூ உடஞ்சிருச்சு. நம்ம தான் பாருங்க. இந்த மேட்ச் சீக்கிரமாக முடிஞ்சிடும். பார்ட் 2 போயிடலாம். அப்படின்னா டைமண்ட்லாம் கலெக்ட் பண்ணி நிறையா பண்ணலாம் கைஸ். ஆனால் பார்த்தீங்களா இவர? டேய் இல்லா எப்படா கொண்டா கைஸ்? பவரில் தானே போனா எப்படி கொண்டா? டேய், பவர் கேம் பிளேயரானா? என்ன பண்ண?
பார்த்தீங்களா டைமண்ட் இதெல்லாம் பண்ணலாம். அப்படியே எப்படி எப்படி இவன் ஏதோ ஒன்று பண்ணுறான். எப்படா ஏய் நெக்ஸ்ட் ரவுண்டு போவோம். ஆனால் இவன் எப்படி எனக்கு ஒன்றான் தான் எனக்கு தெரியல. ஒரு வேளை டைமண்ட் அப்கிரேடில் வந்துட்டான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பண்ணி அவன் வைக்க அவன் வந்தான். டீம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சேன். டீமாக இருந்தது. நான் என் பேர் நம்ம இப்போ ரெட்டு. என் பேர் எடிட் எப்படி பண்ணணும்னா தெரில. ஏன்னா எனக்கு எவனுமே லைக் போடல. என்னடா பிரியோவா பிளாக் வாங்கிப்போம். அடுத்து இன்னொரு பிளாக் வாங்கிப்போம். அடுத்து கொஞ்சம் சீசர் வாங்கிப்போம். இனி நான் ஃபைட்டுக்கு போகிறேன். போங்கடா. அதே தான் கைஸ் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. மேலே போயிடும், அடிக்கிறோம், தூக்குறோம். அது மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இல்லை கைஸ். இல்லை அப்படியே சைடில் ஒரு பட்டன் கொடுத்துட்டாங்க ஈஸியாக. அதை வச்சு நாங்கள் அப்படியே டுப்புன்னு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் வேஸ்ட் ஆகும் நிறையா ஆகும் சைட்லலாம் போகிறப்ப. இப்போ எனக்கு பாதி வேஸ்ட் ஆகிடுச்சு. 40 நான் போயிடலான்னு நினைக்கிறேன். 40 போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இதுலேயே அவங்க அதுவும் மரத்தில் பண்ணி வச்சுக்கிறானுங்க. நான் வீட்டுக்கு போய்ட்டு நிறையா ரெடி பண்ண முடியுது. ஒருத்தனை பண்ண பார்த்தீங்களா, அவன் எதுக்குமே இப்போ இருக்குது. ஓ இது தோணுமா? நான் எதுக்கு தான் அதை பண்ணுறேன். போயிட்டு எடுப்பேன். இதான் உங்களோட கட்டன் எல்லாத்தையும் நம்ம அடாடி எவனோ வந்து அடிச்சிட்டு போகிறான்டா. கண்ணாடி கிளாஸில் போய் வச்சுக்கிறான்ல நன்றி பையன். அவன் எப்படி வருவானே தெரியாது. ஒருத்தன் தான் இருக்கான். நான் அது பட்டுன்னு உடைக்கணும். இப்போ இல்லைன்னா எங்கள் டீமுக்கு ஆபத்துன்னா எதுவுமே கேதர் பண்ணாமல் போயிடும். இந்த கேம் எப்படின்னா கேதரே பண்ணக்கூடாது கைஸ். அப்படி வேகமாக போகணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க நம்மளை முடிச்சுருவானுங்க. எவ்வளோ மெதுவாக போகணும். ஏன்னா நடுவு இது பார்த்தீங்களா, அதுவும் அந்த இடம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவனுக்கு நிறைய இது போனாவும் அது பேர் என்ன அது பேர் தெரியல. எப்பட்றா என்னடா நீங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கணும்டா திருப்பி. எப்பட்றா நல்லா தானடா போயிட்டு இருந்தேன். யாருக்கோ பிடிக்கல. நான் நல்லா தான்டா போயிட்டு இருந்தேன். ஏன்டா கீழே போகணும் போயிட்டு இருந்தேன்டா. வாங்க போவோம். நமக்கு சாவல் இந்த கேமில் விழ மாட்டாங்க. அப்படியே வேகமாக நீங்கள் போய் சைடில் போனால் விழ மாட்டான். ஒரு ஜம்ப்பு அட்டங்க கருமத்தை தொண்டைய மாற்றி நம்மளை என்னமோ பண்ணுறானுங்க. போதும் ஒரு லைட் வாங்கிப்போம். இதுக்கு மேலே என்னால் கீழே விழ முடியாதுடா. வாங்க இனி நான் விழ மாட்டேன். கிளைடர் வாங்கியாச்சு. நவாடே அந்த இடத்துக்கு போக முடியலடா. என்னால் எவ்வளோ கடுப்பாக இருக்கடா. எனக்கு என்னடா இது இப்படி தொலை பண்ணுறானுங்க. இனி நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன்டா. எவ்வளோ இதை நீயே வச்சுக்கோ. என்கிட்ட போனாலும் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் பண்ண வாங்கிக்கிட்டு என்ன கைஸ் எங்கேருந்துடா அடிச்சுட்டு இருக்கீங்க? இதை பார்த்தீங்களா இவனுங்கள லூசு பசங்கள எங்கேருந்து எப்படி அடிச்சுருக்காங்க.
நம்ம அவனை அடிக்க வேணாம், அவன் தான் இவனுங்களை எப்படி அடிப்பான். நான் இதை உடைக்கிறேன். என்ன உடைய மாட்டேங்குது. இப்போ இது அவ்வளோதான். பச்சை காலி தவிக்க மாட்டானுங்களோ. டேய் மேலே வந்துடுங்க, மேலே என்ன பண்ணுறீங்களா? யார் 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 யார்? டேய் 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 யாரா கீழே இருந்தாங்க நடிகிறான். யார் கைசது போயிட்டான். இப்போ ஒரு சாவு தான் வருது. நடிக்கிறான் சாவுடா சாலா. இங்கே இருக்கிறதுக்கா ஓ நம்ம தான் இந்த மேட்ச் வேணும். ஏன்னா பாதி பேரை கொண்டாச்சு. அங்கே கீழே ஒருத்தன் ஆஃப் லைனுக்கு இருக்கான். இந்த நேரத்தில் கீழே போயிட்டுருவாங்க. சின்ன ஆஃப் லைனுக்கு இது வாங்கிப்போம். இதுதான் கொண்டுலாம் அவன் ரொம்ப கீழே வேணாம் விழாத விழாத. எங்கே இருக்கா? டோர் தான் பாருங்க. ஹைட்டில் ரொம்ப ஹைட்டில் இருக்கா. அப்படியாவது அவருக்கு இது வாங்கி நிறையா போகணும். ஒரு ஆப்பிள் வாங்கிப்போம். இந்த பிளாக் பல்ல ஆப்பிள் கைஸ். இவர் செத்தா ஏய் ஏய் இவன் செத்தாக்கா கேம் முடிஞ்சுதுன்னு நினச்சேன். என்ன எதுக்கு நான் ஏன் கீழே வந்தேன்? அடி ப்ரோ முடிச்சுட்டான் அவனே. அவ்வளோதாங்க இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். அதுவரையும் நன்றி. பாய் பாய்.